நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். தெற்கு பக்கம் வாசப்படி உள்ள வீட்டில் எந்த பக்கம் கிச்சன் இருக்கணும்? ஈஸ்ட் அண்டு சவுத்லையா, இல்லை ஈஸ்ட்டு அண்டு நார்த்லையா, இல்லை வெஸ்ட்டு அண்டு சவுத்லையா, எந்த பக்கம் இருக்கணும்? அதான் என்னுடைய கேள்வி. எந்த பக்கம் கிச்சன் இருக்கணும், எந்த பக்கம் பெட்ரூம் இருக்கணும், எந்த பக்கம் பாத்ரூம் இருக்கணும், இதுதான் என்னுடைய கேள்வி. அதே சமயத்தில் எந்த ராசிக்காரங்களுக்கு எந்த திசையில் உள்ள வாசப்படி வீட்டில் போனால் அவங்க வெற்றி பெற முடியும்? சார், நல்ல கேள்வி கேட்டார் சார். என்ன கேள்வின்னா, அவர் 2 கேள்வி கேட்டிருக்காரு. இந்த 2 கேள்வியில் அவரை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நல்லா உழைக்கக்கூடிய மனிதர், இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் அவருக்கு தடையாக இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. என்னென்னா, எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடிய மனிதராக இருக்கார். என்ன ஒரு பெரிய விஷயம் தெரியுமா சார்? தெற்கு பார்த்த வீட்டில் எந்த பக்கம் கிச்சன் வரலாம் அப்படின்ற முதல் கேள்வி அவர் கேட்டிருக்காரு. சார், எந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அது தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் நாம் வாசல் வைத்தாலும் நமக்கு கிச்சன் என்பது 2 இடம்தான் சார். ஒன்று தென்கிழக்கு அக்னி மூலை, இன்னொன்று வடமேற்கு அக்னி மூலை சார். தென்கிழக்குலையும் கிச்சன் வைத்து கொள்ளலாம், வடமேற்குலையும் கிச்சன் வைத்து கொள்ளலாம். இப்போது தெற்கு பார்த்த வீட்டுக்கு உச்ச வாசல் எங்கே வரும்? கிழக்க ஒட்டி வாசல் வரும். அப்போ கிழக்க ஒட்டி வாசல் வருது அப்படின்னா அவர் கேட்ட கேள்வி பாருங்கள், நல்லா மைண்டு உள்ளே வாங்கினா தான் புரியும் அது. சார், நான் தெற்கு பார்த்த வீட்டில் கிழக்க ஒட்டி வாசல் வச்சிடுறேன், அப்போது கிச்சன் இருக்கிற இடத்துல தான் எனக்கு மெயின் டோரே வருது. நான் அப்போது தென்கிழக்கில் கிச்சன் வைத்து கொள்ள முடியாது, அப்போ வேறு எங்கே வைத்து கொள்ளலாம்? இதுதான் அவருடைய உள் கொஷின். நல்ல கேள்வி. நான் எப்பயுமே தெற்கு பார்த்த வீட்டில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கிழக்க பார்த்து வாசல் வைத்து கொள்ளுங்கள், வடகிழக்கில் கிழக்க பார்த்து வாசல் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். தென்கிழக்கில் கிச்சன் போட்டுக்கொள்வது சால சிறந்தது. இல்லை சார், எனக்கு தெற்கில் தான் சார் மெயின் டோர் வேணும் அப்படின்னா அவருக்கு நான் சொல்லக்கூடிய டைரக்ட் ஆன்சர் வடமேற்கில் கிச்சன் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டம்மா வடமேற்கில் கிச்சன் வச்சுருக்காங்க அப்படின்னா தினசரி ஒரு 10 பேருக்கு இல்லை 15 பேருக்கு காஃபி டீ போட்டுகிட்டே இருப்பாங்க சார். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடமேற்கு கிச்சன் என்பது ஹோட்டல் சம்மந்தப்பட்ட கிச்சன், தென்கிழக்கு கிச்சன் என்பது நம்ம வீடு சம்மந்தப்பட்ட கிச்சன் சார். அதுக்கப்புறம் அவர் இன்னொரு கேள்வி கேட்டார், அது ஒரு அற்புதமான கேள்வி. எல்லாருமே மக்கள் 99% இந்த ஜாதகத்துக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க சார். அது ஒரு என்னன்னே தெரியல. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 ராசிக்காரர்களும் எனக்கு எப்படி வீடு இருந்தால் நல்லது, இவர்களுக்கெல்லாம் ஆகாயத்தில் தான் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது சார். எந்த ராசியாக இருந்தாலும் எந்த வாசல் ஓனாலும் வைத்து கொள்ளலாம், தவறு இல்லை. இப்போது உதாரணத்துக்கு வடக்கு பார்த்த வீடு கிழக்கு ஒட்டி வாசல், கிழக்கு பார்த்த வீடு வடக்க ஒட்டி வாசல், தெற்கு பார்த்த வீடு கிழக்கு ஒட்டி வாசல், மேற்கு பார்த்த வீடு வடக்க ஒட்டி வாசல். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் நீங்கள் எந்த திக்கில் ஓனாலும் எந்த திசையை பார்த்து வேண்டுமானாலும் நீங்கள் வீடு கட்டி கொள்ளலாம். அந்த வீட்டுக்குள்ள அமைப்புகள் எப்படி நம்ம அமைச்சிக்கிறோம், வீட்டுக்கு நடுப்பகுதியில் பிரம்மஸ்தானத்தில் ஏதாவது விஷயம் வருதா, அல்லது நம்ம எங்கே படிக்கட்டு போட்டிருக்கோம், நம்ம வீட்டுக்கு எந்த இடத்துல தெருக்குத்து தெருப்பார்வை வருகிறதா, அல்லது வடகிழக்கில் நம்ம படிக்கட்டு போட்டிருக்கோமா, இது மாதிரியான விஷயங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அப்போ படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் போட்டிருக்கோமா, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்கணுமே தவிர நமக்கு தேவையில்லாத விஷயம் சார். எந்த ராசிக்காரர்கள் வேணாலும் எந்த திசையை வேணாலும் நம்ம வீடு வைத்து கொள்ளலாம், தவறு இல்லை. தெற்கு பார்த்த வீட்டுக்கு வடமேற்கு கிச்சன் வைத்து கொள்ளலாம் சார். நான் அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, சாரும் கையில் கயிறு கட்டியிருக்காரு, அது மிகப்பெரிய காரிய தடை. அவர் திருப்பதி பெருமாள் சம்மந்தப்பட்டவர், திருப்பதி போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் சார். சரிங்களா? இதுதான் விஷயம். பெட்ரூம் எங்கே அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்ரூம் என்பது தென்மேற்கு சம்மந்தப்பட்டது. ஒரு வீட்டில் பெட்ரூம் எங்கெங்கே வரலாம் சார்? தென்மேற்கில் வரலாம், வடமேற்கில் வரலாம், அல்லது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் திரும்பவும் ஒரு வீடு அமைக்கிறோம் அப்படின்னா திரும்பவும் அது தென்மேற்கில் வரலாம்.
வேறு எங்கெல்லாம் பெட்ரூம் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு பெட்ரூம் வரக்கூடாது. வடகிழக்கு பெட்ரூம் வரலாமா வேண்டாமா அப்படின்னா, உங்கள் வீட்டில் 60+ யாராவது இருந்தாங்கன்னா தாராளமாக வடகிழக்கில் பெட்ரூம் போட்டுக்கலாம். அல்லது படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க, +2 வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள், காலேஜு அது மாதிரியான குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா 18 வயசுக்குள்ளே அவங்கெல்லாம் வந்து வடகிழக்கு பெட்ரூமை யூஸ் பண்ணுவது சால சிறந்தது. வடகிழக்கு பெட்ரூம் நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த வடகிழக்கு பெட்ரூமில் நிச்சயமாக டாய்லெட் பாத்ரூம் அமைக்கக்கூடாது. பாத்ரூம் எங்கே அமைக்கலாம் அப்படின்னா, திரும்பவும் இப்போ வந்து ஒரு தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூம் சார், கணவன் மனைவி அறை, அந்த ரூமுக்கு வடமேற்கில் நம்ம பாத்ரூம் போட்டுக்கொள்ளலாம். அல்லது ஒரு காமன் டாய்லெட் எங்கே அமைக்கலாம் அப்படின்னா, மேற்கு நடுப்பகுதியில் ஒரு வீட்டில் நம்ம காமன் டாய்லெட் பாத்ரூம் போட்டுக்கொள்ளலாம் சார். வேறு எங்கெல்லாம் டாய்லெட் பாத்ரூம் போடக்கூடாது அப்படின்னா, வடமேற்கு பெட்ரூமில் போடக்கூடாது. இரண்டாவது, தென்கிழக்கு அக்னி மூலையில் நம்ம டாய்லெட் பாத்ரூம் நிச்சயமாக போடக்கூடாது. தென்கிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் போட்டோம் அப்படின்னா அது வந்து மென்டல் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயம் சார். வடகிழக்கில் நம்ம தவறுதலாக பாத்ரூம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பாத்ரூம் போட்டிருக்கீங்க, இந்த நேயர்கள் பார்க்குற நேயர்கள் யாராவது வடகிழக்கில் பாத்ரூம் போட்டிருக்கீங்கன்னா, அந்த மிகப்பெரிய காரியத்தடை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து வேலை கிடைக்காது சார். யார் வீட்டிலலாம் வந்து வேலை கிடைக்கலையோ, யார் வீட்டிலலாம் வந்து தடைகள் இருக்கிறதோ அவர்கள் எல்லாருமே வந்து வடகிழக்கு சம்மந்தப்பட்டவர்கள். வடகிழக்கு பாத்ரூம் என்பது உயிர் சம்மந்தப்பட்டது. அது யாருன்னா வடகிழக்கில் பாத்ரூம் போட்டுருந்தீங்கன்னா தயவு செய்து இடிச்சிருங்க, அதுதான் நல்லது சார். இதற்காக ஹோமம் பண்ணலாமா இல்லது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் சரி பண்ணலாமா அப்படின்னா அதெல்லாம் சரியாகாது சார். செங்கல் சிமெண்ட்டால் செய்த தவறை செங்கல் சிமெண்ட் கொண்டு தான் நம்ம வந்து சரி செய்ய முடியுமே தவிர, வேறு எதிர்கொண்டும் பரிகாரம் கொண்டுலாம் நம்ம வந்து வாஸ்துவில் சரி செய்ய முடியாது சார்.